இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. பட்டவட்டில் எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர், பல முறை பார்த்துருக்குறேன். அண்மையில் அவரோட உட்கார்ந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஒரு நல்ல கலைஞர். கலைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி நிகழ்ச்சி படைக்கிற ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த தலைவர். அவர் பார்த்து பேசும்பொழுது அவர் என்னை எதுக்கு அழைச்சிருந்தாருன்னா, அவருடைய நிகழ்ச்சியில், மேடை நிகழ்ச்சியில் என்னை பாடுவதற்காக கூப்பிட்டுருந்தார். அப்போ அந்த பாட்டு பாடுறதுக்காக, வரவிருக்கும் நிகழ்ச்சிக்கு பாட்டு பாடுவதற்காக அங்கே ரிஹர்சல் நடந்தது. அந்த ரிஹர்சலுக்கு வாங்க, நீங்கள் என்னென்ன பாட்டெலாம் பாடுறீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படி சொல்லி வர சொல்லியிருந்தார். அப்போ ஒவ்வொரு கலைஞரும் அவங்க என்னென்ன பாட்டெலாம் பாடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் என்னோடய டேர்னுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய டேர்ன் வந்தோன்னா நான் பாட்டு படிச்சுட்டு வந்து இறங்கும் போது அவர் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார். பாடலில் இருக்கிற நுணுக்கம், இன்னும் எப்படி அதை அழகுபடுத்தலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது பேச்சு வாக்கில் அவருடைய அமானுஷ கதைக்கு வந்தார். அவர் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு ஆள். தியானம், தேவாரம் இந்த மாதிரி அதிகமாக ஈடுபாடு உள்ள ஆள். இப்படி அதை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆன்மீக ஈடுபாடை பற்றி கேள்வி கேட்டிருந்தார். அவருக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, எனக்கும் கலைத்துறையில் ஆர்வம் இருக்குது, உங்களுக்கும் ஆர்வம் இருக்குது, எனக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குது, உங்களுக்கும் அதில் ஈடுபாடு இருக்குது, நானும் அமானுஷத்தை பற்றி நிறைய தேடி தேடி படிப்பேன், ஏன் 2 பேருடைய இந்த ஈடுபாடு ஒரே மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு, இந்த ராசி நட்சத்திரம்லாம் ஒரே மாதிரி இருக்கா, பிறந்த தேதிலாம் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பித்தது. அந்த கலந்துரையாடலில் வந்த அனுபவம் தான் இந்த எபிசோடில் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இவருடைய மகள் படிக்கிற பள்ளியில் மகளுடைய கிளாஸ்மேட், ஒரே வகுப்பில் படிக்கிற ஒரு மலாய் மாணவி. அந்த மலாய் மாணவியுடைய அம்மா சில வேளைகளில் இவங்ககிட்ட உதவி கேட்பாங்களாம். என்ன வகையில் உதவினா, மகளை ஏற்ற முடியல, பள்ளி முடிஞ்சு மகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியலன்னா இவருக்கு ஃபோன் அடித்து, அபாங்கபலி தோலோங்கு மகளை ஏற்றிக்கிறியா, ஏற்றிட்டு வீட்டில் விட முடியுமா, இல்லை உங்கள் வீட்டில் வச்சுங்க, நான் அப்புறம் ஏற்றிக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு நட்பு முறையை உதவி கேட்பாங்களாம். இவர் எப்போதுமே அது சந்தோஷமாக தான் செய்வாங்க. காரணம் என்னென்னா, ஒரு சில வேலைகளில் இவரால் முடியலன்னா அவங்க இவருடைய மகளை ஏற்றிட்டு வீட்டில் தான் விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஸோ இது பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு மேன் டு மேன் ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கும் போது இடப்பட்ட காலத்தில் அதிகமாக இவர் தான் போய்ட்டு அவங்க மகளை ஏற்றிட்டு வீட்டில் விட வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருந்ததா. அப்போ இவருக்கு ஒரு கேள்வி, அப்படி என்ன சூழ்நிலையில் இருக்காங்க இவங்க ஏற்ற மாட்டுறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு முறை இவங்க வீட்டில் போய்ட்டு பார்த்துருக்காரு. பார்க்குறதுக்கு முன்னே மகக்கிட்ட கேட்டிருந்துருக்காரு, என் அம்மாவுக்கு என்னாச்சு, என் அம்மா ஏற்ற மாட்டுறாங்க உன்னை, எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது, பட் உன்னை ஏற்ற முடியாத அளவுக்கு என்ன சூழ்நிலை ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை அம்மா தசையா நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, நான் உடம்பு முடியல அப்படி தான் சொல்ல சொன்னாங்க. சரி, இந்த பொண்ணை அவங்க வீட்டில் இறக்கி விடும் பொழுது அப்படி நல்லா விசாரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வீட்டுக்கு போய் இறக்கி விட்டுருந்துருக்கார். மகளை இறக்கி விட்டோன்னே பங்கேம்மா அப்படின்னு இருக்கார். இந்த பொண்ணும் அவங்க அம்மாவை கூப்பிட்றதுக்காக போயிருந்திருக்காங்க. அவங்க ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு, அபாம்பலி மாசோ வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. இவன் கொஞ்சம் தயங்கி தான் போயிருந்திருக்கார். ஏன்னா எந்த சூழ்நிலையில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு தெரியாதுன்ற மாதிரி தயங்கி போயிருந்திருக்காரு. போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய கண்ணெல்லாம் யாரோ தாக்கின மாதிரியான காயங்கள், தழும்புலாம் இருந்திருக்கு. இவர் என்னன்னு கேட்கும் பொழுது, தன்னுடைய கணவர் தன்னை குடும்ப பிரச்சனையில் அடிக்கடி தாக்குறாருன்ற விஷயத்தை அவங்க பகிர்ந்துருந்துருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது, கணவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கார். வீட்டுக்கு சரியாக வரதில்லை, குடும்பத்தை சரியாக கவனிக்கிறதில்ல. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி
2வது தரமாக வீட்டுக்கு கூட்டு வர பேச்சு அடிபடும் பொழுது அதை மறுத்து பேசுனதுக்காக என்னை அவர் இந்த மாதிரி அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து அவருக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கிறதா என்கிட்ட சொல்கிறாரு. தகாத வார்த்தையில் என்னை ஏசுகிறாரு. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. நான் வந்து மலாயில் சொல்லுவாங்க சயத்தமா பர் மடு, அதாவது 2வது தரமாக என்னுடைய கணவருக்கு நான் இன்னொரு பெண்ணை நான் வந்து திருமணம் செய்து வைக்க ஒத்துக்க கொள்ள முடியாது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது குடும்ப பிரச்சனைனால இவரால் ரொம்பவும் பேச முடியாமல் கொஞ்சம் அனுசரித்து சண்டை போடாத, பாரு சிச்சுவேஷனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனால் இவர் மனசுக்குள்ளே என்னென்னா, நீ பேசாமல் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிட வேண்டியதானேன்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு தோணியிருக்கு. இருந்தாலும் ஒருத்தவங்களை தூண்டி விட்டு ஒரு பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்றதுனால கொஞ்சம் அளவாக பேசிட்டு வந்துருந்துருக்காரு. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மகளை போய்ட்டு பள்ளியில் ஏற்றும் பொழுதெல்லாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையேன்ற மாதிரி இவருக்கு கொஞ்சம் கான்சனாக இருந்திருக்கு. அப்போது ஒரு நாள் அவங்க ஃபோன் அடிச்சிருந்துருக்காங்க. உங்களை பார்க்கணும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தான் இவங்க 2 பேரும் சந்தித்து பேசி வந்திருக்காங்க. என் கணவர் வந்து நிறையா தப்பு பண்ணியிருக்காரு. அவருடைய ரகசியங்கள்லாம் நான் வெளியே சொல்லி நான் போலீஸில் ரிப்போர்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ அவரை ஊகவுட் பண்ணுறேன். அதாவது நான் அவரை இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கேன். அநேகமாக எனக்கு எது வேணாலும் நடக்கலாம். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் மக அனாதி ஆயிடுவா. மேபி எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் என் மகளை நான் விட்டுருவேன். அப்படி எனக்கு எதாவது ஆச்சுன்னா எங்கள் அப்பா அம்மாட்ட தான் இருக்கும். இருந்தாலும் என் மகளை நீ பார்க்குறப்பெல்லாம் வழக்கம் போல் பேசிக்கிட்டு அவள்கிட்ட எப்படி பழகுவே அதுமாரி பழகு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி சொல்லி கொஞ்ச நாளில் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டோன்னே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருக்கு. ஏன்னா கடைசியாக இவங்ககிட்ட பேசும்பொழுது தனக்கு உயிர் சேதம் கூட வரலாம் அப்படின்ற விஷயத்தை இவங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த கேஸில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டி இருந்திருக்காரு. இப்படி ஈடுபாடு காட்டி இருக்கிற பட்சத்தில் தன் மகக்கிட்டையும் விசாரிக்கிறது. உன் கூட்டாளி உங்ககிட்ட எதாவது ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது மக சொல்லியிருக்கா அப்படி எதுவும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் சண்டைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கா, பட் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லலை. சரி குழந்தைகிட்ட சொல்லி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வேண்டாம், இது அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய என்வாயர்மெண்ட்டை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் அதை கேட்க விரும்பலை. ஆனால் இவருக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருந்திருக்கு, என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு. பள்ளி முழுக்க வந்து இது பரவி இருக்கு இந்த விஷயம். நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாணவியோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றது பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்கூல் குரூப்லாம் இருக்காங்களே, அதில் நிறைய கருத்துக்கள்லாம் நிறையா பரிமாறப்பட்டிருக்கு. எல்லோரும் அந்த கணவர் மேலே தான் குறை சொல்கிற மாதிரி பேசியிருந்திருக்காங்க. இவர் எல்லா மெசேஜெல்லாம் படிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காரு. இப்போ இவர் மனசில் வந்து ஒரு அதிருப்தி. ஒரு கால் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரியும் கடைசியாக தன்னை பார்க்கும் பொழுது தன் கணவரால் தனக்கு எது வேணாலும் நடக்கலான்னு அவங்க சொன்னதையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு கால் அந்த கணவரால் இவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் அந்த கணவருக்கு வந்து சட்டப்பூர்வமாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த பிரார்த்தனுடைய பலன் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இறந்தவர்களுடைய உருவத்தை இவரால் பார்க்க முடியல, ஆனால் அவங்களுடைய அழுக்குரல், அவங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை கேட்க முடிஞ்சிருக்கு இவரால். இவர் எப்பெல்லாம் தியானத்தில் உட்கார்றாரோ அப்பெல்லாம் இவருக்கு அழுக்குரல் கேட்குமா. அப்போ அந்த அழுக்குரல் கேட்டு கண்ணை திறக்கும் பொழுது அழுக்குரலும் கேட்காது, அதே நேரத்தில் உருவத்தையும் பார்க்க முடியாமல் போயிடும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், தொடர்ந்து தியானத்திலே இருக்கும் பொழுது தன் பக்கத்தில் உட்கார்ந்து தனக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ரொம்ப சுற்றி வளைச்சி பேச வேண்டிய கேஸ் கிடையாது. அவங்களுடைய கணவர் வந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்கிற ஒரு ஆள். அவருடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ரொம்ப பெருசு. தனக்கு 2வது மனைவியாக வரணும்னு அவர் சூஸ் பண்ணாலும் கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆள். ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிருக்கு. அந்த முதல் திருமணத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருந்திருக்கு. இவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு, அது பணமாகவும் இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம். அந்த பிரச்சனையில் வீட்டில் நடந்த சண்டை, வீட்டில் நடந்த கைகலப்பு, டொமெஸ்டிக் அபியூஸ், இதெல்லாம் நடக்கும் பொழுது
அதே வேளையில் அவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கு. இவருடைய மனைவிக்கு கேன்சர் இருந்திருக்கு. கணவருடைய பாசமும் கிடைக்கல, கணவருடைய பண உதவியும் மருத்துவ உதவியும் இதெல்லாம் சரிவர கிடைக்காதனால ரொம்ப நொந்து தான் அந்த பெண்மணி உயிரை விட்டுருக்காங்க. உயிர் பிரிஞ்ச உடனே அவங்களுடைய வேதனை முழுக்க முழுக்க தன்னுடைய மகள் அனாதையாக இருக்குமே அப்படின்றது அவங்களுடைய வேதனை. தன்னுடைய மகளை நல்லா பார்த்துக்கிற, இல்லை தன்னுடைய மகளை சரியாக கவனிச்சுக்கிற, வழி நடத்துகிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இவரை நம்பி இவர்கிட்ட தியானத்தில் நிறைய நிறைய தெரியாத சம்பவங்கள், ரகசியங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இவங்களுக்காகவே தியானம் செய்வார். தியானம் செஞ்சு அந்த தியானத்தில் இவங்க சொல்கிறதெல்லாம் இவருக்கு காதால் விளங்கி அவங்க மகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இவர் செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அவங்களுடைய மகளும் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் பள்ளிக்கு வழக்கம் போல் வருவது இருந்திருக்கு. தன்னுடைய மகள்கிட்ட தாய் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் இவங்கக்கிட்ட அவங்க சொல்லிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இவரும் தானாக யோசித்து சொல்கிற மாதிரி அவங்க மகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாராம். தன்னுடைய மகளை பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது இவங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட வருவாராம். அதுக்கெல்லாம் அவர் எந்த விதமான கட்டணமும் வாங்குறது இல்லையா. இப்படி இருந்து ஒரு நாள் தியானத்தில் இருக்கும்போது, நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன், உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் அவங்கக்கிட்ட இவர் கேட்ட கடைசி வார்த்தை. அதுக்கப்புறம் அவங்க கனவுலையோ இல்லை தியானத்துலேயோ எந்த ஒரு வகையிலையோ இவர்கிட்ட பேசுகிறதில்ல. ஆனால் இன்றும் அவங்களுடைய மகளை இவர் போய் பார்க்குறது, விசிட் பண்ணுறது, அந்த தொடர்பில் இன்னும் இருப்பதாக சொல்லியிருந்தார். கடந்த ஒரு சில எபிசோடில் சொல்லியிருப்பேன், ஆன்மீகமும் அமானுஷ்யமும் வேறு வேறு அல்ல, ஆனால் இரண்டுமே வேறு வேறு தான். நிலம் மாதிரியும் வானம் மாதிரியும். வானம் நிலத்தை தொட்ட மாதிரி நமக்கு தெரியும் கண்ணுக்கு. வானம் நிலத்தை தொடுவது போல நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் தொடுகிறதா என்று கேட்டால் இல்லை. அந்த மாதிரி தான் அமானுஷ்யமும் ஆன்மீகமும். இரண்டுக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் ஒன்றுக்குள்ள இரண்டுமே ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆன்மீகத்தின் மூலம் அமானுஷ்யத்தை உணர முடியும். இது சித்தர்கள் சொன்னது. அந்த சித்த வழிபாடில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அமானுஷ்யங்களோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நீங்கள் கூட முயற்சி பண்ணி பார்க்கலாமே. அப்படி ஒரு கால் அமானுஷ்யத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னு ஆசை இருந்தா why not? இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.